Hello learners, welcome to Bluekode Academy Learning Community. Okay, last video நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேட்டா டைப்ஸ். அந்த டேட்டா டைப்ஸில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதாவது ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் டேட்டா மெஷர்ஸ் சம்திங். அந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டு மெஷர் சம்திங் வி யூஸ் நம்பர்ஸ். Okay, so numbers வந்து பார்த்தீங்கன்னா further they are divided into three different types. One is integer, real numbers without any decimal values. Next one is float have numbers which have decimal values, and then finally we have complex number. இந்த மூணு நம்பர்லையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா integer and float தான். ஓகே, ஸோ இந்த நம்பரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பரோட ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆக்சுவலி இன்டீஜர். ஸோ இன்டீஜர் ஆர் ரியல் நம்பர்ஸ் வித்தவுட் எனி டெசிமல் வேல்யூஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மை இன்டீஜர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். வேரியபிள் இஸ் அன் ஐடென்டிஃபையர் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா. நான் ஸ்டோர் பண்ண போகிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகே, அண்ட் equal to is an operator used to store data. ஓகே, அசைனிங்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் ஈக்குவல் டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக் எனி வேரியபிள். ஒரு வேரியபிள் இருக்கிற வேல்யூவை நம்ம பார்க்கணும்னா அங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபில்ட் கமாண்ட் தான் பிரிண்ட். ஓகே, பிரிண்ட்னு கொடுத்துட்டு we have to open and close a bracket. அதாவது brackets ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும், parenthesis பேசிக்லி. ஸோ என்ன பண்ணணும், இந்த parenthesisக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும், எந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணமோ அந்த டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணணும். ஸோ இங்கே நான் ஒரு வேரியபிள் வச்சுருந்தேன்னா டிரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த வேரியபிளை இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணனா என்னோட வேரியபிளில் எந்த அதாவது மை இன்டீஜருங்கிற வேரியபிளில் எந்த வேல்யூ நான் வந்து கொடுத்துருக்கணும் அந்த வேல்யூ எனக்கு என்ன ஆயிரும், பிரிண்ட் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் ஹவு you store an integer in a variable and then print it. Okay, next type is float. So இப்போ என்ன பண்றேன், இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் called my float. Okay, so நான் இதில் அசைன் பண்ண போற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா is 85.3, sorry 23. Okay, so and இப்போ again நான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணணுமோ அந்த வேரியபிள் நேம் என்ன பண்ணுவேன், இன்புட்டாக ப்ரொவைட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃப்ளோட். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணால் ஐ வில் கெட் 85.23. எனக்கு என்ன ஆயிடுச்சு, அது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் தேர் மேல் பி ஃபியூ கேசஸ் ஒரு நம்பராக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கலாம். அது என்ன கேஸுங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் ஃபார் நவ் ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு டைப்னு சொல்லிட்டு இன்னொரு பில்டின் கமாண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிரிண்ட் டைப் தென் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை இன்டிஜர் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி சேம் பிளாக்லேயே டைப் மை ஃப்ளோட்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கிளாஸ் வில் பி இன்ட் INT இருக்கும். செகண்ட் ஒன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்னு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஐடென்டிஃபை வாட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இட் இஸ். அதாவது இது ஒரு இன்டீஜரா, இது ஒரு ஃப்ளோட்டா. INTன்னு வந்தாலே இட் மீன்ஸ் இட் இஸ் அன் இன்டீஜர். அதே மாதிரி ஃப்ளோட்னு வந்தாலே இட் மீன்ஸ் இட் இஸ் அ ஃப்ளோட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட், ஓகே, ஸோ டைப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் போத் பிலாங் டு சேம் கிளாஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பிரிண்ட். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா மை இன்டீஜர் ப்ளஸ் மை ஃப்ளோட். ப்ளஸ்ங்கிறது அடிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, மை இன்டீஜரில் இருக்கிற வேல்யூ 7, மை ஃப்ளோட்டில் இருக்கிற வேல்யூ இஸ் 85.23. ஓகே, இது ரெண்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிட்டு ஐ கிவ் பிரிண்ட். இப்போ இந்த ப்ரோக்ராம் வில் கிவ் மீ 92.23.
ஓகே, இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, எனக்கு ரெண்டையும் சம் பண்ணிட்டு கிடைக்கிற வேல்யூ கொடுக்குது. ஓகே, இப்போ 7ஐயும் 85.23 ஆட் பண்ணீங்கன்னா இப்போ கிடைக்க போகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 92.23. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கிரியேட் நம்பர் அண்ட் திஸ் இஸ் ஹவு யூ ஆட் தம். ஓகே, அடிஷன் மாதிரியே சப்ட்ராக்ஷன் இருக்கட்டும், மல்டிபிகேஷன் இருக்கட்டும், டிவிஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஓகே, அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ ப்ராப்பர் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணோம்னா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி நம்மளால எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனையும் என்ன பண்ணிட முடியும், பர்ஃபார்ம் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ பேசிக்லி கிரியேட் அண்ட் தென் டு பர்ஃபார்ம் எ சிம்பிள் ஆப்ரேஷன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு இன்டீஜர் ஒரு ஃப்ளோட்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் இருக்கு, ஒரு ஃப்ளோட் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு இன்டீஜர் ஃப்ளோட்டாகவும் ஒரு ஃப்ளோட்டை வந்து இன்டீஜராகவும் கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு என்கிட்ட இருக்கிற இன்டீஜர் வந்து பார்த்தீங்கன்னா மை இன்டீஜருங்கிற வேரியபிள்குள்ள இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், 7ஐ வந்து நான் ஒரு ஃப்ளோட்டாக மாற்றணும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் நம்பரை நீங்கள் ஃப்ளோட்டாக மாற்றினீங்கன்னா அது வந்து 7.0ன்னு வரும். ஓகே, இப்போ கன்வர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், மை இன்டீஜர் ஓகே ஈக்குவல் டு மை இன்டீஜர். அந்த ஹோல் இன்டீஜரையும் ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ண கொடுக்குறேன். இப்போ இந்த ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் டைப் நேமில் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், ஃப்ளோட்னு கொடுத்துட்டு வித்தின் ப்ராக்கெட்ஸ்குள்ள ஒரு வேரியபிள் கொடுத்தா அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ள ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ன டைப்பாக இருந்தாலும் சரி ஃப்ளோட்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு இன்டீஜராக இருந்தால் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆயிரும். அதை நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்றேன். ஏன்னா என்னதான் நம்ம கன்வர்ஷன் பண்ணாலும் அந்த கன்வர்ஷனை ஒரு வேரியபிளை திருப்பி ரீஅசைன் பண்ணலன்னா நமக்கு அந்த கன்வர்ஷன் எக்ஸிக்யூட் ஆனாலும் ஸ்டோர் ஆயிருக்காது. ஓகே, ஸோ என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஒரு ஆப்ரேஷன் நீங்க பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி கண்டிப்பா அதை திருப்பி ஒரு வேரியபிள்ல நியூ வேரியபிள போட்டாலும் சரி இல்லை எக்ஸிஸ்டிங் வேரியபிளையும் போட்டாலும் சரி இட் டசன்ட் மேட்டர். நம்மளோட ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு புதுசாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டேன், மை இன்டீஜர் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் மை இன்டீஜர்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை இன்டீஜரை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து 7.0வா உங்களுக்கு மாறி இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃப்ளோட்டை இப்போ இன்டீஜராக மாற்ற போகிறேன். ஓகே, இப்போ சேம் வேரியபிள், வேற எந்த வேரியபிள் நான் புதுசாக கிரியேட் பண்ணணும்னா கொஞ்சம் மெமரி எஃபெக்டிவாக கோட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃப்ளோட் ஈக்குவல் டு ஐஎன்டி. ஏன்னா கிளாஸ் நான் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டீஜர் கம்ப்ளீட்டாக இன்டீஜர்னு வரல, இன்டீஜர் கிளாஸ்க்கு என்ன வந்துச்சு, ஐஎன்டின்னு வந்துச்சு. ஸோ இப்போ கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் அது என்ன கிளாஸ் நேம் ரிட்டர்ன் பண்ணதோ அதே நேமை தான் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் கமாண்டா. ஓகே, ஸோ இப்போ இன்க் ஆஃப் நான் என்ன கொடுக்குறேன், மை ஃப்ளோட்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை ஃப்ளோட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தா 85 என்னவாயிருக்கு, பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக மை ஃப்ளோட்டில் என்ன இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 85.23 இருந்துச்சு. ஓகே, ஆனால் இப்போ மை ஃப்ளோட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 85. ஒரு ஃப்ளோட்டாக இருந்த வேல்யூ இப்போ என்ன ஆயிருக்கு, இன்டீஜராக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் வேல்யூ ரீஅசைன் பண்ணாமல் கன்வர்ஷன் மட்டும் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மை ஃப்ளோட்டில் என்ன இருந்துச்சு, நமக்கு 85.23 இருந்துச்சு, அது இன்டீஜராக மாற்றும் போது 85 ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், print float of my float அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கன்வர்ஷன் பண்ணது 85.23 வராது, 85.0. ஸோ இந்த கன்வர்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதனால திரும்ப 85.23 கொண்டு வர முடியாது, போயிடுச்சு. ஸோ 85.23 என்ன ஆயிடுச்சு, 85 மாறிடுச்சு. ஸோ இந்த ரீசனால கொஞ்சம் கன்வர்ஷன் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு டேட்டா மிஸ் ஆகக்கூடாதுன்னா கிரியேட் அ நியூ வேரியபிள். ஓகே, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன்னா நம்பர்ஸ் பேசிக்காக 3 டைப்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்டீஜர் பார்த்தாச்சு,
float பார்த்தாச்சு. இன்னும் ரிமைனிங் பெண்டிங்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் கால் சி வேல்யூ. ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா we have to use a built-in function. அது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணணும், we have to provide two values. ஓகே, 2, 3. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், print c வேல்யூ கொடுக்குறேன். at the same time print type of c வேல்யூவும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிரியேட் ஆகும், சி வேல்யூங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு கிடைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 + 3j அண்ட் டைப் வந்து கிளாஸ் காம்ப்ளெக்ஸ்னு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே +3j வந்திருக்கு. ஓகே, ஸோ அதாவது இமேஜினரி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ்ல வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா சி வேல்யூ டாட் ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், வில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கான்ஜுகேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா எனக்கு வேல்யூ இமேஜினரி வேல்யூ பாசிட்டிவ்ல இல்லாமல் நெகட்டிவ்ல வந்துடும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இங்கே நான் இதை இன்னொரு மறுபடியும் ரீஅசைன் பண்ணனா பெர்மனண்டா எனக்கு என்ன ஆயிரும், சி வேல்யூல இது ஸ்டோர் ஆகும். இப்போ நான் வந்து சி வேல்யூ பிரிண்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சி வேல்யூ. ஸோ எனக்கு என்ன இருக்கு, இமேஜினரி வேல்யூ பாசிட்டிவ்ல வராம நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜினரி நம்பரை மட்டும் பார்க்கணும். ஸோ என்ன பண்ணணும், சி வேல்யூ டாட் IAM18 சொல்லி டைப் பண்ணணும். ஓகே, ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -3.0 வருது. இல்லை எனக்கு இமேஜினரி வேணாம், ரியல் நம்பர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரியல்னு டைப் பண்ணணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் நம்பர் வரும். ரெண்டு வேல்யூமே ரிட்டர்ன் ஆகிறது உங்களுக்கு என்றைக்குமே ஃப்ளோட்டில் வரும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் நோட் தட். அது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆக போகிற வேல்யூ வேணால் ஒரு ஃப்ளோட்டாக தான் வரும். ஓகே, வித் திஸ் நம்பர்ஸ் பேசிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ எக்ஸசைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷனுக்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணலாம், பேசிக்காக சில ஆப்ரேஷன்ஸ் நீங்களே பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் மேக் ஷோர் யூ ஆல்வேஸ் எய்தர் ரீஅசைன் or create a new variable. Okay, thank you.